வணக்கம். என் பேர் டாக்டர் பூரு தவான். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பாரேசிஸ் நோயாளிகள் செய்யக்கூடாத தவறுகள் பற்றி பேசப் போகிறோம். பொதுவாக நோயாளிகள் வரும்போது அவர்கள் சுத்திகரிப்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சில கேள்விகள் அப்படி இருக்கும். அவற்றுக்கு பதிலளிக்கவும் கடினமாகிவிடும். சில நேரங்கள்ல நான் புகைப்பிடிக்கலாமா என்று கேட்பார். ஆகையால் நாங்கள் கடினமாக பதிலளிக்க வேண்டும். நீங்கள் புகைப்பிடிப்பை நிறுத்த முயற்சிக்க வேண்டும் என்று. ஏனெனில் புகைப்பிடிப்பது எளிதல்ல. புகைப்பிடிக்க தொடர்ந்தால் பாரேசிஸ் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். புகைப்பிடிக்கும் போது உடலில் ஆர்டரிகள் கிளாட்டிங் ஏற்படும். இதற்கான காரணம் நிக்கோட்டின் பிபி உயர்த்துகிறது. இது பாரேசிஸ் வாய்ப்பை அதிகரிக்கிறது. அதனால் பாரேசிஸ் நோயாளிகள் புகைப்பிடிக்கிறார்களா, சிகரெட் பிடிக்கிறார்களா, இதை குறைத்து நிறுத்த வேண்டும். நிக்கோட்டின் காரணமாக பிபி உயர்ந்திருக்கும். இது பாரேசிஸ் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் 2 முக்கிய காரணிகள் ஆகும். இதற்காக பாரேசிஸ் நோயாளிகள் புகைப்பிடிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பீடி பிடிக்கிறார்களா அல்லது சிகரெட் பிடிக்கிறார்களா, நீங்கள் இதை போட்பட குறைக்க முயற்சிக்க வேண்டும். மேலும் முழுமையாக நிறுத்த வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சிறிய யோசனை தருகிறேன். நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் புகைப்பிடிக்கும் போது புகைப்பிடிக்காத போது உங்களுக்கு ஆசை ஏற்படும். அந்த ஆசையை நீக்குவதற்கு இனிப்பு நல்ல வேலை செய்கிறது. ஏனெனில் நமது மூளைக்கு இனிப்பு எடுத்தால் அது மிகவும் நல்ல உணர்வை தருகிறது. இது நிட்டிங்குடன் இருக்கும் உணர்வை போலவே இருக்கும். அதனால் உங்கள் மனம் இருந்தால் நீங்கள் 1 காப்பி உங்கள் வாயில் வைத்துக் கொள்ளலாம். அது சில நேரம் உங்களுக்கு உதவும். இதே போல ஏலக்காயும் உங்கள் வாயில் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் சர்க்கரை நோயாளி என்றால் இனிப்பு நீங்கள் சாப்பிட முடியாது. ஆனால் ஏலக்காய் மற்றும் லோங்குகளை பயன்படுத்தி உங்கள் ஆசையை சில நேரம் தள்ளலாம். இப்போது நாங்கள் 2வது பெரிய தவறை பற்றி பேசுகிறோம். 1, பாரேசிஸ் நோயாளி செய்யக்கூடிய 2வது பெரிய தவறு அது மது உபயோகமாகும். மது எப்போது நமது உடலில் செல்கிறது, நமக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. அது நமது மூளையில் செல்கிறது. அதனால் நமது மூளையில் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போது நாம் மது பயன்படுத்தும் போது பாரேசிஸ் நோயாளிகளில் என்ன நடக்கிறது என்றால், மூளையில் வளர்ச்சி மந்தமாகிறது. மூளையில் தான் சேதம் ஏற்பட்டது. மூளையில் தான் கிளாட்டிங் ஏற்பட்டது. மூளையில் தான் நிலைமை. மூளையின் திசுதான் சேதமடைந்தது. அதனால் எந்த காரணத்திற்காக இந்த மூளைக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நமது கை கால் மேம்பாடு நிறுத்தப்படும் அல்லது மிகவும் மந்தமாகிவிடும். அதனால் 2வது தவறு, நீங்கள் மது உபயோகிக்க வேண்டும் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. இப்போது நாங்கள் 3வது பெரிய தவறு பற்றி பேசுகிறோம். இது நமக்கு காணப்படுகிறது. பாரேசிஸ் நோயாளிக்கு அவர் பாரேசிஸ் ஏன் ஏற்பட்டது என்பதை புரிந்திருக்க வேண்டும். அவர் என் பிபி உயர்ந்திருந்ததால் எனக்கு மூளை ஹேமரேஜ் ஏற்பட்டது அல்லது அது ஒரு லோடாக இருந்தது. அதனால் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டது என்று தெரியும். நீங்கள் பிபி பிரச்சனைக்கு உள்ளவராக இருந்தால் நீங்கள் பிபி மருந்துகளை எடுத்துக்கொள்ளவில்லை. உங்கள் பிபி உயர்ந்திருக்கிறது. இந்த மருந்துகளை எடுத்த பிறகும் அது கட்டுப்பாட்டில் வரவில்லை. நீங்கள் அதை புறக்கணித்து சரிபார்க்கவில்லை என்றால் இது உங்கள் அனைவருக்குமான 3வது பெரிய தவறு ஆக இருக்கலாம். ஏன் என்றால் பிபி மீண்டும் உயர்ந்தால் மீண்டும் பாரேசிஸ் ஏற்படும் வாய்ப்பு முழுமையாக இருக்கும். ஒரு முறை மட்டுமே சீராக மாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் அதில் மாறவில்லை என்றால் எந்த மருத்துவரும் உங்களுக்கு உதவ முடியாது. ஆகையால் நீங்கள் மூளை ஹேமரேஜ் நோயாளி என்றால் உங்கள் பிபிஐச் சரிபார்க்கவும், மருந்துகளை எடுத்த பிறகு சரிபார்க்கவும், நாளில் பல முறை சரிபார்க்கவும், நீங்கள் உங்கள் ரீடிங் உயர்ந்ததாக நினைத்தால் உங்கள் மருந்துகளை மாற்ற வேண்டும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அல்லது சர்க்கரை பிரச்சனை இருந்தால் உங்கள் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை சோதனைகளை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவுகள் உங்கள் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துகிறதா என்பதை உறுதிப்படுத்தலாம். கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை தான் கிளாட்டிங் காரணிகள். அவங்களை கட்டுக்குள் வச்சிருக்கிறது முக்கியம். இதற்காக உங்கள் மருந்தின் அளவை அதிகரிக்க வேண்டியிருந்தால், மருந்தை மாற்ற வேண்டியிருந்தால் மருத்துவரிடம் அடிக்கடி செல்ல வேண்டும். ஆனால் இந்த வேலை நீங்க இன்னும் மீண்டும் பாரேசிஸ் ஏற்படாமல் இருக்க 4வது பெரிய தவறு என்னவென்றால், பாரேசிஸ் நோயாளி என்ன செய்யலாம்? அது உணவில் மிகவும் அதிகமான மாற்றங்களை செய்ய வேண்டும். பொதுவாக நோயாளிகள் வருகிறார்கள், மிகவும் பலவீனமாகிவிட்டார்கள். பல கிலோ எடையை குறைக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுவது என்ன? நோயாளிக்கு குளிர்ந்த உணவு தருகிறோம். ஆனால் எந்த காய்கறிகளும் தரவில்லை, பருப்பு உணவு தரவில்லை, இன்னும் இது சரியாகவில்லை. ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடலை பார்த்தால் உங்கள் உடலில் சரியான உணவுகளை சேர்க்கும் போது மட்டுமே மூளையில் மேம்பாடு ஏற்படும். நீங்கள் உணவில் வெறும் கீயா மற்றும் டொரிட் மட்டும் சேர்த்தால் 3 காய்கறிகளை வேக வைத்து கொடுத்தால் எடையை குறைக்க உதவுகிறது. ஆனால் உடலில் பலவீனம் ஏற்படுகிறது. ஒரு நோயாளியின் மூளையில் எரிசக்தி இல்லை. நோயாளிக்கு எரிசக்தி அவர் உடற்பயிற்சி செய்ய முடியும். நோயாளிக்கு கோபம் வர ஆரம்பிக்கிறது. ஏனெனில் அவரது உடலின் எரிசக்தி தேவைகள் பூர்த்தியாகவில்லை. உடல் பலவீனமாக ஆக ஆரம்பிக்கிறது. ஆகையால் இந்த தவறு நீங்கள் செய்யக்கூடாது.
நோயாளிக்கு நீங்கள் சமநிலை உணவு கொடுக்க வேண்டும். அதில் எல்லாம் இருக்க வேண்டும். அதில் காய்கறிகள் இருக்க வேண்டும். அதில் பழங்கள் இருக்க வேண்டும். அதில் அரிசி 2, அதில் நீங்கள் சப்பாத்தி 2, அதில் கொஞ்சம் எக்ஸ் 2, பருப்பு, மீன், கோழி இருக்க வேண்டும். ஏனெனில் நோயாளி எவ்வளவு நல்ல உணவை எடுத்துக்கொள்வதோ உடலில் அத்தனை எரிசக்தி இருக்கும். உடற்பயிற்சி செய்ய நீங்கள் எந்த விதமாகவும் உடலை பலவீனமாக இருக்க விடக்கூடாது. இல்லையெனில் நோயாளியின் உடல் பலவீனமாக ஆகிவிடும். நோயாளி முழு கார் மூலம் தொலைந்து போக ஆரம்பிக்கும். அதனால் நோயாளியை சரி செய்வது சாத்தியமில்லாமல் ஆகிவிடும். இதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் 5வது புள்ளிக்கு செல்கிறோம். மிகவும் பெரிய தவறு என்னன்னா அது உடற்பயிற்சியை புரிந்து கொள்ளாதது. நீங்கள் பிளேசிஸ் நோயாளி என்றால் உங்கள் கால் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். மேலும் நீங்கள் கால் இயக்கத்தை மீண்டும் பெற விரும்புகிறீர்கள் என்றால் பொதுவாக நோயாளிகள் வீட்டில் உள்ள பிசியோதெரபிஸ்ட் அவர் செய்யும் உடற்பயிற்சிகளை மட்டும் நோயாளிகள் செய்கிறார்கள். அவர்களால் தாங்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. ஒன் பிசியோதெரபிஸ்ட் படுத்தி உட்கார வச்சு உடற்பயிற்சி செய்கிறார். அவர்கள் குறைவாகவே நடக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு நேரம் குறைவாகவே உள்ளது. 45 நிமிடங்கள் 1 மணி நேரம் கொடுத்தீர்கள். பிறகு அடுத்த நோயாளிக்கு கொடுக்க வேண்டும். அதனால் அவர்கள் தங்கள் அட்டவணையில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன தவறு செய்கிறீர்கள் என்றால் அவர்கள் சென்ற பிறகு எந்த உடற்பயிற்சியும் செய்யவில்லை. படுக்கையில் உட்கார்ந்திருப்பீர்கள் அல்லது எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த தவறு செய்யக்கூடாது. தவறுகளை எப்படி முடிக்க வேண்டும் என்றால் அவர் செய்த உடற்பயிற்சிகள் மசாஜ்களை திறக்க உதவுவதற்காக இருந்தன. நீங்கள் உங்கள் மூளையை மீண்டும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் நடக்க முயற்சிக்கும் அளவுக்கு உங்கள் முதுகில் மேம்பாடு ஏற்படும். அதனால் பிசியோதெரபி என்பது இதற்கானது. இப்ப பேனா முடிஞ்சது. இப்போது நாங்கள் எங்கள் முறையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். மற்றும் நான் இந்த சேனலில் இதுவரை பல வீடியோக்களை உருவாக்கியுள்ளேன். நீங்கள் நடக்க விரும்பினால் நீங்கள் வெறும் நடக்க வேண்டும். உங்கள் கால் சரியாக இருக்க முயற்சிக்க வேண்டும். நீங்கள் நடிக்கும்போது உங்கள் கால் எப்படி பதிக்கிறது என்பதை கவனிக்கவும். அது சாய்ந்து பதிக்கிறதா அல்லது வளைந்து பதிக்கிறதா? நீங்கள் உங்கள் கால் நெற்றியை முதலில் பதிக்கிறீர்களா? அதை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். உங்கள் கால் சரியான முறையில் செல்ல வேண்டும். எப்போதும் நான் சொல்கிறேன், கால் சரியாக செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நடக்க வேண்டும். அதாவது 1 கால் எடுத்தால் முதலில் உங்கள் எடியை வைத்துக்கொண்டு பிறகு பஞ்சாப், பிறகு எடியை, பிறகு பஞ்சாப் மற்றும் ஒரு வகையில் வரிசையில் நடக்க முயற்சிக்க வேண்டும். கேட் வாக் என்றும் சொல்லலாம். எனவே இந்த காணொளியின் லிங்கை இந்த காணொளியின் இறுதியில் தருகிறேன். அங்கு சென்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். அதே போல கைகளின் விஷயமும் உள்ளது. நாங்கள் எங்கள் செயல்களில் முன்னேற்றம் கொண்டு வர விரும்பினால் இங்கு சிரமம் உணர்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பெரிய ஜாயிண்ட தொடங்கி இது சுழலுகிறதா அல்லது சுழலவில்லை என்பதை பாருங்கள். இது சுழலுவதில் சிரமம் இருந்தால் நாங்கள் ஷோல்டர் வில் பயன்படுத்துவோம். இதை தவிர இது ஒரு பின்னங்கால், அதன் தருணம் இவ்வளவுதான். எனவே தருணம் நடக்கிறது, இது நடக்கவில்லை, சரிபார்ப்போம். அது நடக்கவில்லை என்றால் இந்த தருணத்தை நம் கைக்கு கொண்டு வர முயற்சிப்போம். அது நடக்கவில்லை என்றால் நாங்கள் மறுபுறம் உதவுவோம். எனவே இந்த வழியில் நான் உங்களுக்கு முழுமையாக சொன்னேன். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். புரிந்து கொண்டு வேலை செய்ய தொடங்குங்கள். நம்புகிறேன் இந்த வீடியோவில் 5 தவறுகளை புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் இந்த தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள். கேள்விகள் கேட்க வேண்டாம். நீங்கள் இந்த விஷயங்களை கவனிக்க வேண்டும். உணவு, உடற்பயிற்சி, சோதனைகளை கவனிக்க வேண்டும். இருந்தாலும் சந்தேகம் இருந்தால் டாக்டர்களிடம் பேசுங்கள். நான் உங்களை நடக்க அனுமதிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இப்போது இதோடு நீங்கள் நடக்க அனுமதிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.